கருப்பசாமிக்கு பிடித்தது உன் கள்ளம் கபடம் இல்லாத உள்ளம் தடுமாறாத மெய்யான பக்தி, பாசம், எல்லளவும் மாறாத அசைக்க முடியாத நம்பிக்கை, சத்தியம், நேர்மை போன்ற தர்ம குணங்கள் அனைத்தும் அடங்கும். கருப்பசாமிக்கு பிடிக்காதது பொய், பொறாமை, தீய குணம், தீய செயல், தீய மை, மாந்திரிக மந்திர தந்திர எந்திர மூலம் ஒருவனை அழிக்க நினைத்தால் பில்லி ஏவல் செய்வினை செய்ய போன்ற கதை செய்யும் மனிதர்களை கருப்பனுக்கு அறவே பிடிக்காது. கருப்பசாமி அருளை பெற என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது? கருப்பசாமி அருளை பெற கருப்பசாமியை நம்மில் ஒருவராக பார்க்க வேண்டும். தினசரி பூஜைகள் செய்ய அவருக்கு பிடித்தமான சுருட்டு, சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல், ஜவ்வாது, சாம்பிராணி வைத்து தீப தூபம் காட்டி மனமுருக வணங்க வேண்டும். அவரவருக்கு என்ன முறை கொடுத்துள்ளார்களோ அதன்படி சைவமோ அசைவமோ என குழப்பம் வேண்டாம். அவருக்கு வேண்டியதை அவரே கேட்பார். சிலர் மது, மாமிசம் போன்ற வைத்து வணங்குவர். எல்லளவும் யாருக்கும் தீங்கு நினைத்தல், தீங்கு செய்தல் கூடாது. உனக்கு தீங்கு செய்பவரை கருப்பசாமி ஒருபோதும் விட்டு வைக்க மாட்டார். இதை நான் அனுபவத்தில் கண்ணார கண்ட உண்மை. உண்மையில் கருப்பசாமி யார்? கருப்பசாமியின் வரலாறு என்ன? பெரும்பாலும் கருப்பசாமியின் வரலாறுகளை இந்த பூலோகத்தை துல்லியமாய் சொல்ல முடியாது. அந்தந்த எல்லைக்கு ஏற்றவாறு அவர் அவதாரம் எடுத்துள்ளார். ராமாயணம் காலகட்டத்தில் வால்மீகி முனிவரால் தற்பையில் உருவாகி சீதா தேவியின் செல்ல மகனாக குசனாக அவதரித்தார் எனவும், அக்னியில் இறங்கி கருகிய மேனியோடு கருப்பனாக மூர்த்தியின் வரம் பெற்று வந்தார். பூலோகத்தின் கல்கி ரூபனாக அவதரித்தவரும் அவரே. இவங்களுக்கு காவல் பொறுப்பு. கருப்பனுக்கு உரிய சிறப்பு தன்மை. எல்லா உயிருக்கும் அதனதன் என்னப்படி செயல்படி படியளப்பார். இதனின் மனதை ஆராய்ந்து அவரவர் நிலை கண்டு நேண்டியதை நினைத்தபடி செய்வார்.